ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 அண்ட் எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிம் மட்டும் இல்லை, நிறைய அனிம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவை வேறு ஏதாவது அனிம் பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபிமருக்கும் நம்ம இவனுக்கும் அந்த பேண்டிக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கோம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோலை இழந்துருவான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாவோட பவர் யூஸ் பண்ணி அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிட்டு இருப்பான். இன்னொரு சைடு என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம காபிமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் டாவோ பவர் அதிகமாக யூஸ் பண்ண அவனோட லைஃப் ஃபோர்ஸ் தானே டாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி அதிகமாக யூஸ் பண்ண நம்ம காபிமாரோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம காபிமார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்தால் காபிமாருவாகவே மாறிடுவான். அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சினோபியாவே மாறிடுவான். ஸோ அவனுக்கு எந்த விதமான மெமரிஸுமே வந்து இதெல்லாம் இருக்காது. ஃபுல் ஃபைட்டு வெறித்தனமாக ஃபைட் போட்டுட்ருப்பானுங்க ரெண்டு பேரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லாம் செமையாக இருக்கும். நம்ம காபிமுரு அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான், இவனோட வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அல்டிமேட் பவர் இவன் யூஸ் பண்ண அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடி அவனோட கான்சியஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாறிடும். அவன் மைண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்காக தான் இருக்கும். அவன் கண்ணில் ஒரே ஒரு காபிமார் மட்டும்தான் தெரியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இழந்துருவான். ஸோ ஃபுல்லாக ஒரு வாட்டெக்ஸ் மாதிரி அவனோட பிரெயின்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் கலரில் ஏதோ வாட்டெக்ஸ் மாதிரி வந்து வேணால் சுற்றிட்டு இருக்கும். அதை பார்க்க அவனுக்கு கோபமும் அவனுக்கு காபிமாரும் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். என்ன நடந்தாலும் இவனை கொன்னே ஆகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காபிமாரும் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. காபிமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனோட டாவோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். காபிமாரோட டாவோ பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரீவியஸாக கண்ட்ரோல் பண்ணுவான், பட் இப்போ அவனுக்கு மெமரிஸ் ஃபேட் ஆனதுனால அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாது. பழைய காபிமாரமாகவே மாறிடுவான். காபிமாரும் அதே நிலமையில தான் இருக்கான். என்ன நடந்தாலும் சரி, நான் இறந்தாலும் என்னோட பிளேஸ் இன்னொரு சினோவி என்னோட வில்லேஜிலிருந்து இன்னொரு சினோவி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துக்க தானே போகிறான். அது இவன் எதுக்கு இங்கே வந்தான், எதனால் இங்கே வந்தான் அப்படிங்கிறதான் தெரியாது. பட் இவனுக்கு கபிமாருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான். ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த மிஷினை முடிச்சுட்டு இருக்கப்போ வந்து வேணும் இவன் நடுவில் வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் நடக்குது. அதனால் இவனை நான் கொண்டுட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளேஸை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவன் சாகடிக்கான்னு பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ டப்புன்னு அவனுக்கு பின்னாடி ஒரு மெமரிஸ் மாதிரி வருது. பட் அந்த மெமரிஸ் எல்லாம் அவன் கண்டுக்கல. அதை பற்றி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போயிட்டுருக்கான். அவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது. பட் அதை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த அல்டிமேட் வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெமரிஸ் கிடையாது, அவன் கான்சியஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துடுறான். அதாவது பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளே இருக்க பவர் அவன் தம்பியவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மறந்துடுறான். அவன் தம்பி அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்காக சண்டை போடுற, யாருக்காக இவ்வளோ வெறித்தனமாக சண்டை போட்டுட்ருக்க, நீயாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஓ நீ எனக்காக தான் சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு அவங்க அண்ணனை நோக்கி வேகமாக ஓடுறான். அதாவது இது எல்லாமே நீ எனக்காக தான் பண்ணுறீல்ல, இதை போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீச்சான் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரதர் போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை நோக்கி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்கள நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேகமாக ஓடுறான். ஸோ ஓடுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு மூட ஆரம்பிக்குது. அவனுக்கு காபிமரு முன்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரில. அந்த கண்ட்ரோலை பவர் இழந்தவனுக்கு காபிமருவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிடுது. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவனோட தம்பி நடுவில் இருக்கான். அவன் தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறான். அதாவது அவன் தம்பிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குத்திடுது. அவனோட பவரை வச்சு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சில காயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்பட்டுது. பட் இருந்தாலும் அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், அதனால தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டும் நீயே பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் நான் ரொம்ப வீக்காக இருக்கனால தான் நீ உன்னோட கான்சியஸ்னஸே நீ வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டுருக்க, என்னை மன்னிச்சிடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிறான். அதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோல் செல்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்க மாதிரி காமிக்கிறேன். இந்த சைடு என்னடான்னா நம்ம காவிமாரி இது தாண்டா நல்ல வைப் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு அவனோட லைஃப் ஃபோர்ஸ், அதாவது அவனோட டாப் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதுதான் கடைசி வாய்ப்பு, நான் இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிமாருவை காமிக்கிறாங்க. அப்போ மெய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா காவிமாருவோட டாவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அவன் இப்போ யூஸ் பண்ணானா அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணாமல் நம்ம மெய் வந்து பார்த்திங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி நம்ம காவிமாரு கீழே இருக்க அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுறான். ஸோ லேண்டை பிரேக் பண்ணுறதுனால நம்ம காவிமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக இருக்க முடியல, அவனோட கடைசி அந்த ஃபயர் பவரை யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ணாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். அங்கேருந்து அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்தனால அவன் அந்த கரண்டுக்குள்ளே போய் விழுந்துடுறான். அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கான். அப்படி விழு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே உள்ள விழுகிறான். இந்த சைடு நம்ம மெய் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணுறனால அவளோட டாப் பவர் தானே யூஸ் பண்ணுறா. மெய் வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு ஒரு பெரிய பொண்ணாக மாறிடுறா. பெரிய பொண்ணாக மாறினது மட்டும் இல்லாமல் அவளோட ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு மரம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது ஏன்னு தெரில. போக போக நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால், அப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணானா, இப்போ ரொம்பவும் பெரிய பொண்ணா மாறிட்டா. அவளோட டாப் பவர் யூஸ் பண்ணனால. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டோசி என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. இவனுக்கு 2 பேத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இவனுக்கு பாதியில் தானே வந்தானுங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேத்துக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல. யாராவது என்ன நடக்குது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமரம் அடித்து எடுத்து போட்டுடுறான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபைட் முடிச்சுட்டு அந்த நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கேஸ்டில் விட்டு வெளியே பார்க்குறாங்க. பார்க்குறப்ப இதெல்லாம் யார் உருவாக்குனா? இது என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது? இது என்ன இடம்? ஒன்றும் புரியல. அவங்க யார்? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க? ஒன்றுமே புரியலையே. நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக வெளியே போயே ஆகணும். வாங்க நம்ம வெளியே போவோம். இந்த கேஸ்டில் இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகராக்கி அப்புறம் அந்த நிஞ்சா அப்புறம் இவன் டெங்கன் சாமாவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அதாவது அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான இடம். ஆனால் இவங்களோட பயங்கரமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரி இல்லை. பட் இப்போ வந்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவங்க எப்படியும் டென்ஷனை அழித்து இந்த ஐலாண்டை வந்து பார்த்திங்கன்னா பழையபடி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இந்த ஐலாண்டை பற்றி நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற வேண்டிய நிலைமையிலையும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இவன் வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அதாவது இங்கே இருந்த எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளர்ந்துருவாங்க. இவன் ஒருத்தனை தவிர இவன் தான் கொஞ்சம் லேட்டாக மரமாக வளர்ந்துட்டுருப்பான். மக்கள் எல்லாமே மரமாக வளர்ந்துருவாங்க. அப்புறமேட்டு தான் அவன் மெய்ய பார்ப்பான். ஸோ அது அப்புறமா சொல்லலாம். இப்போ இவங்க வெளியே வராங்க. இவங்க கேஸ்டில் விட்டு வெளியே வரவும் உள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமரும் அப்புறம் நம்ம மெய் அப்புறம் அவனுக்கு 2 பேர் அந்த கிரிமினலும் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவனுக்கு 2 பேரும் உள்ளே வராங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. கவிமரும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. கவிமருக்கு என்னாச்சுன்னு அவனை வந்து பார்த்திங்கன்னா அவன் டவ் அதிகமாக யூஸ் பண்ணனால அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். கீழே வந்தனால அவனை தூக்கிட்டு வராங்க. நம்ம மெய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணாக ஆகிடுறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாரியோட ஜோஸ்து தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப டப்புன்னு இந்த மரம் வந்து பேச ஆரம்பிக்குது. மெய் நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரே சாக்கு. என்னோட மரம்லாம் பேசுது, நீ எப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மரம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுது. நான் உனக்கு நன்றி சொல்கிறேன், மெய்யை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப மான்ஸ்டர்ஸ் நாங்கள் அதெல்லாம் கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோசிங்கிறது ஒரு லெவல் 2 மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டிப்பட்டு கொண்டு வந்துருக்கனால பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் போல். இந்த 1000 வருஷத்தில் இப்போ மட்டும்தான் இந்த தடவை தான் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா முறையாக டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். டென்ஷனுங்கிறது மொத்தம் 7 பேர். 7 பேருமே டென்ஷன் சேர்ந்தவங்க தான். ஈவன் நம்ம மெய் கூட வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா டென்ஷனில் இருந்து தான் அந்த 7 பேருமே உருவாக்கப்பட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7 பேருமே டென்ஷன் தான். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்ருக்கப்ப கடைசி டென்ஷன் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்கள ஒருத்தன், அவன் வந்து இறந்துருவான். அவன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சினபியோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவனுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு அப்புறம் இங்கே வருவாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன நடந்தது, இவங்க வந்து கேஸ்ட்ரலில் அந்த மான்ஸ்டர் கொண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கவிமர் அவனோட டோவை இழந்துட்டான், அவனோட மெமரிஸை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு தான் நம்ம சிகாரி வந்து பார்த்திங்கன்னா மேயை வந்து பார்த்திங்கன்னா பாப்பா. மேய் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக பார்த்துருப்பா. அப்புறமேட்டு 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே மேய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பொண்ணாக வளர்ந்துருவா. அதை பார்த்தோன்னே நம்ம சிகாரிக்கு ஒரே சாக்காக இருக்கும். அவளுக்கும் ஒன்றும் புரியாது. பட் இருந்தாலும் நம்ம மேயை கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் இவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனோட தம்பியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவனை நம்ம கூட்டிகிட்டு வந்ததே ஒரு வேஸ்ட்டு, இவன் இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டான், இவன் எதுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு வந்தோமே, பேசாமல் நம்ம அவனை கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவனை பற்றி அவன் பேசிகிட்டு இருப்பான். தான் அவனை தான் பேசுகிறேன், அவன் பாரு எதுவுமே பேச மாட்டான், வந்ததுலேருந்து அப்படியே இருக்கான், இவனை கூப்பிட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம சிகாரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாள், இல்லை நம்ம அவனை கொல்லக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் இறந்ததெல்லாம் போதும், நம்ம இனிமேல் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இறக்கக்கூடாது இந்த ஐலாண்டில். அப்படி இறக்கணும்னு இருந்தால் அந்த டென்ஷன் தான் இறக்கணும், நம்ம இந்த ஐலாண்டை விட்டு எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிறத நம்மளோட முதல் குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகாரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் இவனும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சினோபி அந்த பழைய சினோபி ஒருத்தி இருக்கால, அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிமரோவை பார்த்து காவிமரோட உண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் உங்கள் சண்டை அப்புறமா வச்சுப்போங்க, இப்போ நம்ம கவிமருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம சிகாரிக்கிட்ட வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவிமர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டாப் ஃபோர்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டான். அவனோட லைஃப் ஃபோர்ஸ் தானே டாவ். ஸோ அதை யூஸ் பண்ண கவிமருக்கு ரொம்ப டேமேஜ் அதிகமாகிடும். அவனோட டாவோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அவனோட டாவ் மட்டும் ரொம்ப கம்மியாகல, அவனோட சோலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரேக் ஆகிருக்கு. அவனுக்கு எந்த மெமரிஸுமே இல்லை. ஈவன் நாம் கூட யாருன்னு அவனுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்பவே நம்ம கவிமர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட
அவன் கான்ஷியஸ்னஸ்க்கு வரான். முழிச்சு பார்க்குறான். இவங்க ஃபேஸ் யாருமே அவனுக்கு ஞாபகத்துக்கு இல்லை. யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது எல்லாருமே. இதை பார்த்தோன்னே நம்ம காவிமாரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யாருன்னே இவங்களெல்லாம் தெரில. பட் நம்ம அப்படியே இவங்க கூட ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிமாரு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க நம்ம மிஷினை போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் காவிமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவங்க யாருன்னு இவனுக்கு தெரியல. பட் நிறைய பேர் இருக்காங்க. இவனுக்கு டேமேஜ் ஆகிருக்கனால நம்ம அப்படியே அவங்க கூட சேர்ந்து நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம சிகாரி வந்து கண்டுபிடிச்சிருவா. காவிமரம் நீ யாருன்னு கேட்குறப்ப நான் தான் ஹாலோ ஆஃப் காவிமரம் அப்படிங்குவான். அவர் சொல்கிறப்ப நம்ம சிகாரிக்கு தோணும் இவன் பழைய செல்ஃபுக்கே மாறிட்டான் போல், பழைய காவிமரமே மாறிட்டான். புது காவிமரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒரு ஹார்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். பட் இப்போ மறுபடியும் மெமரிஸ் போகிறனால பழைய காவிமரம், அதாவது ஒரு கொடூரமான காவிமரமாகவே மாறிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கனும் அவனோட கண்ணை வச்சு பார்ப்பான். அவனோட செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெமரிஸும் டேமேஜாக இருக்கும். அப்புறம் சிகாரி சொல்கிறா, சரி இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிமருவை மெதுவாக அப்ரோச் பண்ணி, காவிமரு நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மெமரிஸ் எல்லாம் இழந்துட்ட, நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காவிமருக்கிட்ட நெருங்கி போகிறான். பட் கவிமரு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நெருங்கவே விடலை. கவிமரு கேட்குறான், நீ யார் எனக்கு அப்படின்னு அவனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்புறமேட்டு தான் சிகாரி யோசிக்கிறான், ஆமாம் நம்ம யார் கவிமருக்கு, அவன் ஒரு கிரிமினல், அவனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண தான் நம்மளே அமைச்சிருந்தாங்க. பட் நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோமே, நம்ம யார் கவிமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் அவளுக்கு யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் தான் அவனோட கம்பேனியன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனோட பார்ட்னர், அவனோட கம்பேனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம கவிமருக்கு எதுவுமே புரியல. அவள் கிட்ட வரான். பட் நம்ம கவிமர் வந்து கையை தட்டி விட்றான். அதுக்கப்புறம் இவ்வளோ கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே அவனோட ஸ்பாடை வச்சு அவனோட நெஞ்சில் அடிச்சிடுறான். நீ எதுவும் கவலைப்படாத, உன்னோட டாவ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் என்னோடய டாவை உனக்கு கன்வெர்ட் பண்ணுறேன், அப்புறமேட்டு உனக்கு உன்ஸ்லாம் ஹீல் ஆகும், நம்ம என்னென்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கவிமரோட மேலே ஏறி உட்காந்து அவளோட டாவ் ஃபோர்ஸ், அதாவது லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவிமரோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்ருக்கா. ஸோ அப்படி அதிகப்படுத்துறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவனோட நினைவுகளும் பேக் வரும். அதை மட்டும் அவனோட உன்ஸும் ஹீல் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்புறம் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, அப்போ இதுதான் போட்சி டெஸ்ட்டோ அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இது போட்சி டெஸ்ட்டோ இல்லை, பட் இது சிமிலர் தான் அப்படின்னு நம்ம மெய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறாங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹீல் ஆகிட்டு இருக்கான். நம்ம சிகாரியோட டாவோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிமரோட டாவோ ஃபோர்ஸோட கன்வெர்ட் ஆகி காவிமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலும் ஆகிறான். அதே சமயத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸும் பேக் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம காவிமர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த சைடு அவன் வந்து இன்னொருத்த அந்த வெளில வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவான்ல, கீழே விழுந்ததுக்கப்புறம் அவன் எந்திரிக்கிறான். நீ எது கவலைப்படாத, இந்த பவர் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, இந்த பவர் நான் கற்றுக்கிட்டு வந்து உன்னை காப்பாற்றுறேன்டா தம்பி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். அப்போ பேசிகிட்டு இருக்க போய் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க பவர் வச்சு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவிமர் கிடச்சிட்டால. ஸோ கவிமர் கிடச்சனால இந்த டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எலிக்ஸரும் இல்லை. நம்மளோட பிளான் என்ன, அடுத்த பிளான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப நம்ம இந்த ஐலாண்டை விட்டு போய் ஆகணும், நம்ம கடைசியாக ஒரு டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம அந்த ஒரு டென்ஷனை அழிக்கிறதுக்கு நம்ம 5 பேர் ஒன்றா சேர்ந்து தான் ஃபைட் பண்ணோம். பட் இப்போ அவங்க இன்னும் 6 பேர் ரிமைனிங்காக இருக்காங்க, நம்ம பவர் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம கவிமர் சொல்கிறான், நீங்கள் போகிறதுனா போங்க, என்னோடய மெமரிஸ் எனக்கு ரிட்டன் வந்துருச்சு, என்னால் வர முடியாது. நான் இந்த எலிக்சர் இல்லாமல் வந்தேன் அப்படின்னா எனக்கு பர்டன், அது எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, என்னோடய ஒய்ஃப் கூட என்னோட சேர்ந்து வாழ முடியாது, நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிமரும் எல்லாத்துக்கும் சாரி கேட்குறான். இது வரைக்கும் நடந்த ட்ரபிள்க்கெலாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமேட்டு தான் என்ன சினோபியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நீ உன்னோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கீல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லூஷன் தான். உன்னோட சீஃப், அதாவது உன்னோட வில்லேஜை சேர்ந்த, உன்னோட நிஞ்சாஸ் வில்லேஜை சேர்ந்த அந்த சீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மெமரிஸை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கான். உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரியும் அந்த ஒய்ஃபுக்காக நீ இந்த ஐலாண்டுக்கு வந்த மாதிரியும் உன்னோட மெமரிஸ் ஆல்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம காவிமருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்னது அதெல்லாம் இல்லூஷனா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவள் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நீ ஒய்ஃபை பார்த்துருக்கியா, இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்த சம்பவங்கள் உனக்குலாம் ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பவே, இல்லை அதெல்லாம் இல்லூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னால் அந்த ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிமருவும் சொல்ல கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யாருமே ஒத்துக்கல. சரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போ காவிமரு சொல்கிறா, இல்லை என்னால் நிரூபிக்கலாம் முடியாது, பட் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதனால் நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா வேணாம், நான் அந்த எலிக்சரை எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் வந்து நான் மறுபடியும் ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிமரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கான்.
அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட மெமரிஸ், அவளோட ஒய்ஃபோட மெமரிஸ்லாம் வருது. அவளோட வாய்ஸ் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. அவளோட ஃபிங்கர்ஸ், அவளோட கை, அவளோட டச் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. அவளோட கை வந்து ரொம்ப பூ போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம காவியம் ப்ரோ. ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ண அவனோட மெமரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வர ஆரம்பிக்குது. அவனோட டவோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்குது. அவன் ஒய்ஃபை எப்போல்லாம் நினைக்கிறானோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டவோ பவர் அதிகமாகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் சரி ஓகே நம்ம காவிமருவால் தனியாக சண்டை போட முடியாது. ஒரு பொண்ணு, அதாவது அவனோட ஒய்ஃபுக்காக இவ்வளோ தூரம் சண்டை போடுறானே, அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிமாருக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டெங்கன் சொல்கிறான், நம்ம காவிமாரு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபை பற்றி எப்போல்லாம் நினைக்கிறானோ, அவனோட மெமரிஸ் எப்போல்லாம் பேக் வருதோ அப்போ அவனோட டவோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சின்ன பாடியில் இவ்வளோ பெரிய டவோ எனர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சென்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அவனோட டவோ பவரை கண்டுபிடிப்பான். இந்த சைடு என்னடான்னு வந்து பார்த்திங்கன்னா இவன் அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொன்றுவான். கொன்னதுக்கப்புறம் பின்னாடி இன்னொரு டென்ஷன் வந்துடுவான். டென்ஷன் வந்து ஓ நீ தான் மூடனை கொன்னையா அப்படின்னு சொல்கிறான். மூடனுங்கிறது இன்னொரு டென்ஷன். பட் இவன் கொல்ல மாட்டான். அந்த சிகாரி அப்புறம் அங்கேருந்து 5 பேர் சேர்ந்து தான் அவனை கொல்லுவாங்க. பட் இவனுக்கு யார் கொண்டான்னு தெரியாது. அதனால் வந்து நீ தான் கொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே அவனோட டவோ பவரை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அட்டாக் பண்ண உடனே அவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா தலையை கழுண்டு கீழே வந்துடும். பட் என்னதான் கலண்டாலும் அவனுக்கு ரீஜென்ரேட் பவர் இருக்குது. ஏன்னா இவனும் ஒரு டென்ஷன் மாதிரி தான். ரீஜென்ரேட் ஆகிட்டு என்ன வந்தவொடனே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோசியை வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஹியூமன் தானே, அவங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கழட்டி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம மெய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். ஏன்னா மெய் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட டவோ பவரையே 2 தடவை யூஸ் பண்ணியிருப்பாள். யூஸ் பண்ண தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணாக மாறியிருப்பாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டும் பண்ண முடியாது. ஏன்டா ரீஜென்ரேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர மக்களை ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக கன்வெர்ட் பண்ணி அந்த செடியில் இருக்கிற சாரை எடுத்து குடித்தா தான் அந்த டேன் பவர், ரீஜென்ரேட்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இவ வந்து பார்த்தீங்கன்னா அது குடிக்காமல் இருக்கிறனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இவ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா ஏன் அவனால் ரீஜென்ரேட் பண்ண முடியாது, அது நம்ம அப்புறமா பார்ப்போம். அதனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், சரி நான் உனக்கு இப்போதைக்கு உன்னோட ஃபீவர் போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன், பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள்லாம் யார், எதுக்காக இந்த ஐலாண்டில் இருக்கீங்க, டென்ஷன் யார், உங்களோட பவர்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சைடு நம்ம காவிமரு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆனதுக்கப்புறம் அவனோட மெமரிஸ் தெரியுமா வந்துடும். பட் அவன் டவோ பவரை பர்ஃபெக்ட் பண்ணணும்னு நினைப்பான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மற்ற எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. ட்ரைனிங் மீன்ஸ் என் கூட சண்டை போடுங்க, அப்போ தான் என்னோடய டாப் பவரை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அசஸ் பண்ண முடியும். அப்புறம் நீ இருக்கியே, நீ என்னை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நீ ஹோல்ட் பேக் பண்ணாத, நீ உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுங்கள், 4 பேர்த்தையும் ஃபுல் பவர் யூஸ் பண்ண சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும்னு விரும்புகிறான். ஏன்னா ஃபைட் பண்ணுறப்ப தான் அந்த டவோ பவரை பற்றி இவனால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைட் பண்ண சரி இந்த ஃபைட்டில் நம்மளோட கண்ணை யூஸ் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணை யூஸ் பண்ணாமல் நம்ம டவோவை சென்ஸ் பண்ணியே நம்ம இந்த ஃபைட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். செமையாக பவர்ஃபுல்லாக இருக்கான் இவன் நம்ம காபிமரும். மற்றவங்களோட டவோ பவரை யூஸ் பண்ணி மட்டுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறான். இந்த மாதிரி இவனோட மஸ்குலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்கான். நம்மளோட டவோ பவர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும், பட் இவனோட டவோ பவரை வச்சு நம்ம அவனை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமான பவர் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பவர் யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரௌண்டிங்ஸ் சுற்றி ஏகப்பட்ட டவோ பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவோ பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்க டவோ பவர் அதிகமாக போகாது, நம்மளால் அதிக நேரத்துக்கு ஸ்டெமினாவாக இருக்க முடியும், அதிக நேரத்துக்கு நம்மளால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிமரு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது டவோனா என்ன, அந்த பவரை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட டவோ பவரை எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், கவிமரு ஒரு கிரிமினல், பட் அவன் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இவனை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே சரி நம்ம இவனை நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு சொல்ல போகிறான். நம்ம ஒவ்வொரு டவோ பவருக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பவர்ஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே இங்கே இருக்க இம்மோர்டல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். டைப்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபயர், வாட்டர், எர்த் அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாலே அதை நம்ம கரெக்டாக முழுமையாக கற்றுக்கிட்டாலே எல்லாம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்வாட் மேன் இருக்கான்ல, நம்ம
நிஞ்சாக்கு ஆப்போசிட்டில் என்னன்னா சாமுராய். அந்த சாமுராய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டு, "நீங்க என்னோட குருவா இருக்கணும். எனக்கு நீங்க தான் என்னோட ட்ரைனிங் கத்து தரணும். நான் எங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பர்டனா இருக்கணும்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். ஸோ என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். "ஆனா நீ ஒரு பேண்டிட் ஆச்சே, எப்புட்றா நான் உன்னைய நம்புறது?" அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே, அவன் டப்புன்னு அவனோட முடிய வெட்டிட்டு, "என்னால இத மட்டும் தான் என்னால குடுக்க முடியும். நான் ரொம்ப கன்விக்ஷனா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. என்னைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டா ஏத்துக்கோங்கன்னு சொல்கிறான். சரி, ஓகே, ஏத்துக்கிறேன். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மனசுலேயே வந்து சொல்லிக்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேத்த கூட நக்குனாலும் நக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொல்லிவிட்டு, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது இவன் கொஞ்சம் கெட்டவனாக தான் இருக்கான், இன்னமும் கெட்டவனாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகணும், அவங்க அண்ணனுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டுருக்கான். இந்த சைடு அவங்க அண்ணனும் அந்த டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் உடம்ப பார்த்துட்டு ரொம்ப வியந்துடுறான் நம்ம டென்ஷன். ஏன்னா இவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டேனுங்கிற ஒரு லிக்விட், அதாவது அந்த எலிக்சர் குடிக்காமையே அங்கே இருக்க செடியை சாப்பிட்டு அந்த செடியோட டேனும் இவன் லைஃப் ஃபோர்ஸோட டேனும் ஒன்றாக்கி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பவர் அடைஞ்சிருக்கான். ஸோ அதனால் இவனோட பவர் எப்படி இருக்குது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆசையாக இருக்குது. அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவன் ஓடுறான். ஏன்னா இவன் இப்போ தான் ஃபைட் முடிச்சு கீழே வந்திருக்கான். அப்புறம் ஓடுறான். நம்மளால தப்பிக்கவும் முடியாது இவங்ககிட்ட இருந்து, நமக்கு வேறு வழி இல்லை. நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண பவரை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த தடவை நான் என்னோட கண்ட்ரோல் இழக்கக்கூடாது. என்னோட கண்ட்ரோல் இழக்காமல் எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம இவன் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். மாறினதுக்கப்புறம் அவனோட ஸ்பீடு, அவனோட அட்டாக் எல்லாம் அதிகமாகுது. நம்ம டென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அடித்து வந்து பார்த்திங்கன்னா அவனோட நாவல் தானே உன்னோட வீக் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாவல்லே வந்து பார்த்திங்கன்னா குத்திட்டு ஃபுல்லாக அவங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கழட்டி பிச்சு எரிச்சிருதான். பிச்சு எரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அவன் தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாவல் அட்டாக் பண்ணனால அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா நாவல் தான் அவங்களோட வீக் பாயிண்ட்டு. நாவல் அட்டாக் பண்ணனால சரி உன்னோட லிமிட் அவ்வளோதான், என்னோட லிமிட்டும் இவ்வளோ தான், அவனை இப்படியே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே பின்னாடி டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தான் வந்து பார்த்திங்கன்னா வரான். அதே மாதிரி அவனோட டென்ஷன் மாதிரி அவனே தான் கிட்டத்தட்ட இவன் கொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோனுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனோட க்ளோன் தான் நிறையா வந்துட்டுருக்கு. நிறையா வந்ததுக்கப்புறம் உன்னோட பவர் எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது, உன்னோட பவர் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, நான் உன்னை பற்றி ஸ்டடி பண்ணியே ஆகணும், நீ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா பேசிவிட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிரியேச்சராக இருக்க, உன்னை பற்றி நான் ஸ்டடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரிமினலை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா குத்திடுறான். இப்படி வயிற்றுலேயே குத்திடுறான். வயிற்றுல குத்துனதாலும் இவனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவனோட கான்ஷியஸ்னஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்டான். இதுக்கு மேலே அவன் பவர் யூஸ் பண்ணுறான்னா அவனோட செல்ஃபை இழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட வயிற்றுல குத்திட்டு மயக்கம் போட வச்சிடறான். அது கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடுது அவனுக்கு. போனதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் அவனோட இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட இடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவன் மயக்கம் போட்டுறனால, ஸோ மயக்கம் போட்டதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறான். அவனோட தம்பி ஞாபகத்துக்கு வரும். நான் ரொம்ப பிரேக்கிங்காக இருக்கேன், நம்ம இந்த பவர் எப்படியாவது அப்கிரேட் பண்ணி இவங்களெல்லாம் கொண்டுட்டு நம்ம தம்பியை கூட்டிகிட்டு இந்த ஐலாண்ட் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவே டப்புன்னு முழிச்சு பார்க்குறான். முழிக்கிறப்ப நம்ம டென்ஷனோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவன் கேட்குறான், நீ எதுக்கு இப்படி என்னை கட்டி போட்டு வச்சுருக்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டுருக்கப்ப அவன் சொல்கிறான், உன்னோட டாவும் அந்த ஃப்ளவரோட டாவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. மிக்ஸ் ஆனதுனால உன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ரீஜெனரேட்டிவ் பவர் அண்டு உன்னோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் உன்னை பார்த்து ஸ்டடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்ஸு ஜஸ்ட் வச்சு மட்டும்தான் நான் இவன் ஸ்டடி பண்ண முடியும். அதாவது 2 பேரும் இணைஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க டாவோ 2 மிக்ஸ் ஆகி அவனோட டாவும் இவ்வளோ டாவும் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவன் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இங்கே என்ன நடக்குது, இந்த ஐலாண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் கேட்குறான். அந்த சைடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெய் கிட்ட கேட்டான். ஸோ மெயின் வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான், அந்த சின்ஜன்னு ஒருத்தன். அவன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த ஐலாண்டில் இருக்க மக்கள், இங்கே இருக்க அனிமல்ஸ் அவங்களோட டாவோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி, அதாவது ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர், அதாவது ஒரு பிளான்ட்டோட டாவோவையும் ஒரு ஹியூமனோட டாவோவையும் மிக்ஸ் பண்ணனால
டென்சன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டாங்க. அவங்களோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பவரு. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த டேன்ங்கிற சொல்யூஷனை குடிக்க குடிக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன் பவரும் அவங்களோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஆனால் அது இம்மோர்டாலிட்டி கிடையாது. இம்மோர்டாலிட்டிங்கிறது வேறு. இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ இன்னமும் இந்த ஐலாண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் தான் போயிட்டுருக்கு. இன்னமும் அவங்க அந்த எலிக்சரை கண்டுபிடிக்கல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டாவை குடிக்கிற மூலிமா. எதனால் இந்த ஐலாண்ட்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த ரீஜெனரேட்டிவ் பவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவன் வந்து கேட்குறான். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவை, ஹியூமன்ஸ் தேவை. இங்கே வர ஹியூமன்ஸை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுட்டு அவங்களோட 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 உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்லேருந்து வர அந்த டேன்கிற அந்த சொல்யூஷனை நாங்கள் குடிப்போம். அப்படி குடிக்கிறனால தான் எங்களுக்கு ரீஜெனரேஷன் பவரும் அந்த இறந்து போகிற ஹியூமனோட லைஃப் ஃபோர்ஸ், அதாவது அவங்களோட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ வாழ்நாள் இருக்கோ அது அப்படியே எங்களோட வாழ்நாளில் ஆட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் இன்னமும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹாஃப் வேல தான் போயிட்டுருக்கு. இன்னமும் நாங்கள் அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு எலிக்சரை கண்டுபிடிக்கல, அதாவது இம்மோர்டாலிட்டி எலிக்சரை கண்டுபிடிக்கல. இப்போதைக்கு நாங்கள் டேனை குடிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எங்களால் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டென்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேன் ஃபோர்ஸை வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டேன் ஃபோர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபைட்டு பண்ணிகிட்டு இருக்கப்பவும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேனை வந்து குடிச்சு அவங்க ரீஜெனரேட்டிவ் பவரை அதிகமாகப்படுத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சூஃபு அப்படிங்கிறவன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பரராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கான். ஒரு கண்ட்ரியோட எம்பரராக இருந்திருக்கான். பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3000 குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வர 3000 குழந்தைங்களையும் 100 கிராஃப்ட்மேன்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற சயின்டிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரில. பட் அவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூஃபு தான். அந்த சூஃபு அப்படிங்கிறவன் தான் இந்த டென்சனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கான். டென்சன்கிறவங்க தான் இவங்க இந்த இம்மோர்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்சன்னு சொல்கிறாங்க, அந்த 7 இம்மோர்டல்ஸ். இங்கே இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அதையே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. மேயும் அதையே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவன் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே இருந்த மக்களெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக மாற்றணும். பட் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்டாக இருந்தனால அவங்க எல்லாருமே மரமாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டோசி, அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். நாங்கள் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட். பட் இன்னமும் அந்த இம்மோர்டாலிட்டி சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னும் போயிட்டுருக்கு. மேபி நீ அதுக்கு உதவு, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட டாவை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் நினச்சி பார்க்குறான், இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவனால் தப்பிக்க முடியாது, வேறு வழியே இல்லை. அவனும் போட்ஸு டிட்ஸுவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து பண்ணி தான் அவனால் அவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் ஆகணும். அதனால் தம்பி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போட்ஸு ஜெட்ஸுவை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, உன்னோட டவர் ரொம்ப மார்வலஸாக இருக்குது, இது பற்றி ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு நம்மளோட இம்மோர்டாலிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்ஸு ஜெட்ஸோ பண்ணுறாங்க. இந்த சரி நம்ம மேய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் டவோ வந்து யூஸ் பண்ணனால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா மரமாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கா. அதாவது அவள் லைஃப் ஃபோர்ஸ் போக போக அவள் மரமாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்க மரமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவா. அப்புறமேட்டு சொல்கிறா, என்னால் ஹீல் பண்ணிக்க முடியாது, என்னைய ரீஜென்ரேட்டிவ் பவர் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ தான் சொல்கிறா, நம்ம மேயும் நம்ம ரெனின்ங்கிறது தான் அந்த பர்பிள் கலரில் ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால அந்த இவன் தான் ரெனின். நம்ம மேயும் ரெனின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபுவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் சக்ஸஸ் ஆனால் அந்த 2 பேர். ஸோ அவங்க 2 பேர்த்தை தான் நம்ம சோஃபு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான். அப்போ கண்டுபிடிக்கிறப்ப நம்ம மேயோட ஓவலையும் அவளோட நாவலை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுவான். நாவலில் தானே லைஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாவலை டேமேஜ் பண்ணனால நம்ம மேயால் ரீஜெனரேட்டிவ் பவர் கிடையாது. ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி எல்லாத்தையும் கொன்னுட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அது எங்களுக்கு பிடிக்கல, சோஃபுக்கும் பிடிக்கல, இவனுக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெய்யை பற்றி இவனை கண்டுக்காமல் நம்ம மெய்க்கு டேனை வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி குடிப்பான். ஸோ ஊற்றி கொடுக்கறனால அவன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மெய்க்கு அங்கே இருக்கவே பிடிக்காது. அதனால் அவன் மெய் என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவான், அந்த கேஸ்டில் விட்டு தப்பிச்சிருவா. அதுதான் ஹோராயின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோராய்ங்கிறது சென்டர் ஆஃப் ஐலாண்டு. அதை விட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வந்தவொடனே இந்த மரத்தில் இருக்க இந்த மனுஷனை பார்ப்பான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் மனுஷனாக மாறிடுவாங்க. இவன் கடைசி ஸ்டேஜில் மனுஷனாக மாறிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளோட காலமும் வந்துருச்சு போல், நம்மளும்
போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் சொல்கிறான், நீ என்னோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கோமே, என்னோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணினா உன்னால் பழையபடிக்கு மாற முடியும். எல்லா டென்ஷனாலையும் மற்ற கிரியேச்சர் மேலே இருக்க லைஃப் ஃபோர்ஸை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்னோட லைஃப் ஃபோர்ஸை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டோன் பண்ண விரும்புகிறேன். அதாவது அவன் பண்ண தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கேட்குறாங்க, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறப்ப தான் சொல்கிறான், எங்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் வில்லேஜ் ரொம்ப நார்மலாக தான் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் மரமாக மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னால் மட்டும் மரமாக மாறவே முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மரமாக எங்கள் வில்லேஜ்லேயே நான் தான் கடைசியாக மரமாக மாறினேன். என்னோடய டைமும் வந்துருச்சுன்னு நான் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. மேய் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அவள் வந்து என்னோட குழந்தை மாதிரியே இருந்தா. என்னோட மனைவி என்னோட குழந்தை எல்லாம் மரமாக மாறிட்டாங்க. பட் மேய் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை மாதிரியே இருந்தா. என்னோட குழந்தைய நான் வந்து பார்த்தீங்கன்னா மேயில் தான் என்னோட குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேயோட ஆசை வந்து இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகிறது தான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃபிஷ்னஸ்னால இங்கேயே நானும் மேயும் ஒரு அப்பா பொண்ணாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட செல்ஃபிஷ்னஸ் தான். நான் அவளோட குடும்பமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை நினைக்க வச்சேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய்யா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறான். அப்புறம் மேய் சொல்கிறான், இல்லை இல்லை நீ அப்படி இல்லை, நானும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக தான் பார்த்தேன். இந்த கடந்த ஒரு 100 வருஷமா நீயும் நானும் ஒன்றா தான் இருந்தோம். நானும் உன்னை அப்பாவா தான் பார்த்தேன். நீ என்னை மகளா தான் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேசிட்டு ஓடி போறா. ஓடி போயிட்டு அவளோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறா. அதாவது கடைசியில அவனோட லைஃப் ஃபோர்ஸ், ஏன்னா அவனும் மரமாக மாறப் போகிறான். அவனோட டைம் முடிய போகுது. அதனால் மேயும் செத்து அவனும் சாகிறதுக்கு மேய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறா, நீ நானும் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். நீ நீ அது நானும் நீயும் ஒரு அப்பா பொண்ணு மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மேய் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறான். லைஃப் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேய் வந்து குழந்தையாக மாறிடுறா. குழந்தையாக மாறிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, இந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக லைஃப் ஃபோர்ஸை எடுத்தனால நம்ம மேய் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழையபடி அவள் குழந்தையாகவே மாறிடுறா. அவளோட டாவ் ஃபோர்ஸ் ரிட்டர்ன் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, குட் பை ஃபாதர், குட் பை பாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதோட நம்ம எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவிலிருந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறேன். அதை ரொம்ப வேகமாக சொல்கிறேன்னா இல்லை ரொம்ப மெதுவாக பேசுகிறேன்னா இல்லை கதை ஏதாவது புரியாமல் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோடில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அனிம் பற்றின அப்டேட்ஸோ அல்லது அனிம் பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.